செய்தியாளர் சசிதரன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சசிதரன், இப்போ பிரதமர் விமான நிலையத்திலிருந்து கிளம்பிவிட்டார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் பனகல் பூங்கா செல்வார்? அங்கு பிரதமருடைய திட்டம் என்ன? இந்த ரோட் ஷோ எவ்வாறு நிகழ்த்தப்பட இருக்கிறது? விவரங்கள். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தியாகராய நகர் பகுதியில் நடக்கவிருக்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சரியாக 15 நிமிடத்தில் அவர் தியாகராய நகர் பகுதிக்கு சென்றடைய இருக்கிறார். சாலை மார்க்கமாக செல்வதால் இருபுறங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவித்த பின்பு தேர்தலுக்கு அறிவிக்க முன்பு அவர் 6 முறை வந்தாலும் தேர்தல் அறிவித்த பின்பு முதல் முறையாக தமிழகத்திற்கு வருகை தருகிறார். தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை என 3 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்கிறார். ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். அவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எச் ராஜா மற்றும் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்திய விமானப்படையின் விமானம் மூலம் வருகை தந்த பிரதமர் தற்போது இங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் செல்கிறார். செல்லும் வழித்தடங்கள் அனைத்திலுமே சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானம் மற்றும் உடன் செல்லக்கூடிய நபர்களின் வாகனங்களும் உடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர் செல்லும் வழித்தடங்கள் அனைத்திலுமே போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையம், தியாகராய நகர் பகுதி அனைத்து இடங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலை வழியாக சென்று அங்கிருந்து சைதாப்பேட்டை செரண்டாப் சாலை வழியாக சென்று மீண்டும் அண்ணா சாலைக்கு வருகிறார். அங்கிருந்து தேனாம்பேட்டை இடதுபுறமாக திரும்பி பாண்டி பஜார் பகுதிக்கு செல்கிறார். அந்த இடங்களிலும் வடக்கு மண்டல இணை ஆணையர் கூடுதல் ஆணையாளர் அஸ்ராகார் தலைமையில பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 10 துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் என 5000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள். ஏற்கனவே தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் அமல் இருக்க காரணத்தினால் ஏற்கனவே ஒரு 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில பட்டாசு வெடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் கோஷங்கள் எழுப்பக்கூடாது, எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது, அங்கு கொண்டு செல்லக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் செல்போனை பயன்படுத்தி செல்ஃபி எடுப்பதற்காக முன்னே யாரும் வரக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாட்டையும் போலீசார் அங்கு அறிவித்திருக்கிறார்கள். தென் சென்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம், வட சென்னை வழக்கறிஞர் ஆர் கனகராஜ் உள்ளிட்ட 3 பேரையும் ஒரே இடத்தில் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இங்கிருந்து புறப்பட்ட முதல்வர் சாலை மார்க்கமாக சைதாப்பேட்டை, கிண்டி, கத்திப்பாரா வழியாக செனடாப் காலனி சென்று செனடாப் நெடுஞ்சாலை வழியாக மீண்டும் அண்ணா சாலை வழியாக வெளியே வந்து ரோட் ஷோ நடைபெறும் இருக்கக்கூடிய பாண்டி பஜார் சாலைக்கு செல்கிறார். பிரதமர் மோடி செல்லும் அனைத்து வழித்தடங்களிலும் இருபுறங்களிலும் 10 அடிக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அங்கு நிகழ்ச்சி சரியாக 8 மணி அளவில் நிறைவேறும். அதற்கு பின்பாக மீண்டும் அண்ணா சாலை வழியாகவே கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனுக்கு சென்று இரவு ஓய்வெடுக்கிறார். ஓகே, பிரதமருடைய வருகை காரணமாக சென்னை நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றத்தில் முக்கியமான அம்சங்கள் என்ன? அதாவது குறிப்பாக இந்த பாண்டி பஜார் சுற்றி உள்ள அனைத்து இடங்களிலுமே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அசோக் நகர், டி நகர், தேனாம்பேட்டை மற்றும் ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது பிரதமர் மோடி செல்லும் வழித்தடங்களுக்கு பின்னால் வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. 1 கிலோமீட்டர் இடைவெளியில் தான் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்றாற்போல் ஏற்கனவே அங்க பாண்டி பஜாருக்கு வருகைக்கூடிய நபர்களின் வாகனங்களும் வேறு ஒரு இடங்களில் நிறுத்துவதற்கான முன்னறிவிப்புகளை சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிறது. அங்கு வாகன நெரிசல் ஏற்படாத வண்ணமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணங்கள் தியாகராய நகர் பகுதிக்கு வரும் அனைத்து வாகனங்களுமே மாற்றுப்பாதையில் செல்லப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு பின்பாக தான் பிரதமர் மோடி ராஜ்பவனுக்கு சென்ற பின்புதான் அனைத்து எப்போதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகள் பின்பற்றப்படும் எனவும் தற்போது வரை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு 100 அடி சாலைகள் வழியாகவே போக்குவரத்து இயக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை சாலை வழியாக அண்ணா சாலையில் வரக்கூடிய போக்குவரத்து தற்போது கடற்கரை சாலை வழியாக பயன்படுத்த வேண்டும் என ஏற்கனவே சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தியாகராய நகர் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ சுற்றிலும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.